பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலைகளை அரசாங்கம் உருவாக்கும். இத்தகைய நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் மூலம் பல்வேறு உணவுப் பொருட்களின் உற்பத்தி அதிகரிக்கும். உதாரணமாக, பாலிலிருந்து தயாராகும் பல்வேறு உணவுப் பொருட்கள், முட்டை மற்றும் இறைச்சியிலிருந்து தயாராகும் பல்வேறு உணவுப் பொருட்கள், அந்தந்த ஊரிலேயே அரசாங்க வேலை, விவசாய நிலங்களில் மற்றும் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட தொழிற்சாலைகளில் படித்தவர்க்கும் மற்றும் படிக்காதவர்க்கும் அரசாங்க வேலை அமைத்து கொடுக்கும். தமிழ்நாடு அரசு அனைத்து தமிழக மக்களுக்கும் சீரான உணவு, நீர், ஆரோக்கியம், கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை உறுதி செய்யும். இதனால் தமிழகம் தன் நிறைவு பெறும். மேலும் தமிழ்நாட்டு மக்களின் உண்மையான திறன்களை முழுமையாக பயன்படுத்தி பல்வேறு பொருட்களை மிகுதியாக உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யும். இதன் மூலம் தமிழக வருவாய் பெருகும். இந்த தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தால் தமிழகம் வளர்ச்சி அடையும். தமிழ்நாடு வளர்ச்சி ட்ரூ மாடல் அப்படின்னா என்னன்னு காட்டிட்டீங்க. ஒரு அதிகாரியாக தமிழ்நாட்டின் நலனுக்காக இப்படிப்பட்ட தலைமையின் கீழ் பணியாற்றுவது எனக்கு முதல் முறையாக பெருமை அடைய செய்கின்றது. தமிழ்நாட்டிற்கான இந்த உண்மையான வளர்ச்சி திட்டத்தை பார்த்த பிறகு தமிழ்நாட்டு மக்கள் கான்ஃபிடன்ஸ் பெறுவார்கள். மேடையில் பேசப்படும் கான்ஃபிடன்ஸாக இருங்க, வெற்றி நிச்சயம் போன்ற ஜால வார்த்தைகளால் அல்ல. சில தலைவர்களை பின்பற்றுகிறோம் என்று அரசியல்வாதிகள் சொல்வதை நான் நம்புவதில்லை. ஆனால் ஒரு உண்மையான தலைவனை நேரில் பார்க்கும்போதுதான் நம்பிக்கை வருகிறது. ஐயா, உங்கள் தலைமையின் கீழ் பணியாற்றுவது எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஐயா, சட்டமும் ஒழுங்கும் காக்கும் அதிகாரியாக பல தலைவர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் மக்களின் நலனுக்காக இவ்வளவு தெளிவான வழியை காட்டும் தலைவரை முதல் முறையாக பார்க்கிறேன். உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி அதிகாரிகளே. நான் இப்பொழுது கூறியது ஒரு திட்டத்தின் சுருக்கம் மட்டுமே. இதற்கான முழுமையான செயல்படுத்தும்படிகள் ஏற்கனவே எங்கள் நாம் தமிழர் செயல்பாட்டு ஆட்சி வரை